ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தென்னந்தோப்பு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. கிணத்துக்கடவு பைபாஸ்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குங்க. மண் வளம் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க. ஸோ விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல அருமையான தோட்டங்க. மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு தான் இருக்குங்க. 5 வயசு மரங்க பார்த்திங்கன்னா டோட்டலாக 300 மரம் இருக்குங்க. கண்ணு பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு 50 மரம் இருக்குங்க. அதாவது புதுசாக வச்சுருக்குறாங்க. அது தனியாக 50 மரம் இருக்குங்க. நல்ல அருமையான காப்பு திறன் கொண்ட மரங்க. தண்ணீர் வசதியும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான தண்ணீர் வசதி இருக்குங்க. காப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காப்பான மரம் தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் தாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தொலைவிட்டுருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா பைபாஸ் பக்கத்தாலேயே அமைஞ்சிருக்குங்க. ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாய்க்காலில் தான் பாஞ்சிட்ருக்குங்க. தண்ணீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தான் பாஞ்சிட்ருக்குங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி இருக்குங்க. மண் வளம் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான மண் வளங்க. நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண் வளங்க. தோப்புக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்லங்க, கண்ணு புல்லை அது போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது விவசாயம் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஊடு பயிராக வேறு ஏதாவது போட்டும் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இவ்வளோ இடம் இருக்குங்க. ஸோ தண்ணீர் வசதி இருக்குங்காட்டி நீங்கள் வேறு ஏதாவது வெள்ளாமை கூட நீங்கள் எடுத்து பண்ணலாங்க. இந்த தோட்டத்துக்கு தடை வசதி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து, அதாவது மெயின் பைபாஸ்லேருந்து 2 கிலோமீட்டருங்க. கட் ரோடு பேசிஸுங்க, அதாவது தார் ரோடு பேசிஸ்லேருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு ரீச் பண்ணிடலாங்க. பார்த்தீங்கன்னா பண்ணை வீடு ஒன்று இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டகை. சப்போஸ் நீங்கள் மாடு வளர்த்தா கூட உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. மாடு வளர்ப்புக்கு எல்லாமே யூஸ் ஆகும். பண்ணை வீடும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குங்க. 2 ரூம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க. இது ஒரு ரூமுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமுங்க. இது பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் கூட இருக்குங்க. நீங்கள் ஆள் போட்டும் கூட நீங்கள் பராமரிச்சுக்கலாங்க. நல்ல பெரிய வீடு தாங்க. பார்த்தீங்கன்னா தனி லைன் இருக்குங்க. ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சப் ஓடிட்டுருக்குங்க. சப் மோட்டர் ஓடிட்டுருக்கு. அந்த தண்ணி தான் கீழே கிணத்துக்குள்ளே விழுந்துட்டுருக்குங்க. தண்ணீர் வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தான் தண்ணி இருக்குங்க. ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ இந்த தென்னந்தோப்போட ரேட் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 90 லட்ச ரூபா கேட்குறாங்க. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மற்ற ரேட்டை விட கம்மியான ரேட்டு தாங்க இது. ஸோ இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் பைபாஸ் பக்கத்துலையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஸோ நேரில் வந்து பாருங்கள். இந்த தோட்டம் பிடிச்சிருந்ததுன்னா கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
மேலும் உங்கள் நிலம், இடம், வீடு, தோட்டம் வாங்க விற்க அணுகவும் பரணி ரியல் எஸ்டேட். கால் பண்ணுங்கள் 9342613426. நன்றி, வணக்கம்.